ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஓட்ஸ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இது மசாலா ஓட்ஸ். இந்த மசாலா ஓட்ஸை ட்ரையாக கடாயில் வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி ஸ்க்ராப்பரில் சீவியிருக்கேன். அது மாதிரி 2 பல் பூண்டு, அதையும் நான் பொடியாக ஸ்க்ராப்பரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கிங்க எல்லாமே. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க இந்த சூப்பரான ஓட்ஸ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஓட்ஸ் சூப் கூட குடிக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த சூப்பரான இந்த ஓட்ஸ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் பட்டர் போடணுன்னா இங்கே பட்டர் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு இது மாதிரி ஸ்க்ராப் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு ஸ்மெல்லு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஓட்ஸ் சூப் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஓட்ஸ்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதும் கேரட்டு, முட்டைக்கோஸ் நம்ம போட்டுக்கலாம். கேபேஜ் போட்டுக்கலாம். நான் இந்த மசாலா ஓட்ஸ் இருக்கிறதுனால நான் பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் போடலை. வெறும் நீங்கள் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பீன்ஸும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேபேஜ், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஓட்ஸ் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 4 டம்ளர் தண்ணி அளந்து ரெடியாக வச்சுக்கோங்க. 4 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். இதோடைய தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா உப்போட அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஓட்ஸு அரைச்சிருக்கேன், இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிளகுத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஓட்ஸ் சூப் ரெடி. ஓட்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா மையாக அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஓட்ஸ் சூப் ரெடி. இதை ஒரு சின்ன பவுலில் ஊற்றி குடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பெப்பர் தூள் போட்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.